பிரைஸ் த லார்ட் மை டியர் பிலோட் வீவர்ஸ். ஸோ இந்த ஆதியாகமத்தில் இருக்கும் அப்ரஹாம் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, இந்த அப்ரஹாமோட ரோல் பெரிய ரோலாக காணப்பட்டிருக்கிறது. காலங்கள் கடந்தாலும் விசுவாசத்தின் தகப்பன் அப்படி என்று இந்த சந்ததியாகட்டும், ஸோ அன்னிலிருந்து இதுவரைக்கும் எல்லா சந்ததியாரும் அப்ரஹாமை நினைக்கிறாங்க. இந்த அப்ரஹாமை பொதுவாக ஃபாதர் ஆஃப் ரிலீஜியஸ், அநேக ஜாதிகளுக்கு தந்தையாக நம்ம பார்க்குறோம். அது ஏன் அப்படி பார்க்குறோம்னா, இந்த ஆபிரகாமோட வழிமுறைகளில் வந்த ஸோ இந்த நம் பிள்ளைகள் தான் இன்றைக்கு காலகட்டத்தில் உலகம் எங்கிலும் பரவி இருக்கிறாங்க அப்படின்னு அக்கார்டிங் டு பைபிள் அநேக வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு இஸ்ரேலில் வாழும் யூத ஜனங்கள் ஆகட்டும், ஸோ பாலஸ்தீன், ஈரான், ஈராக்கில், பாகிஸ்தான் வாழும் இஸ்லாம் ஜனங்களாகட்டும், ஸோ கிறிஸ்தவர்கள் ஆகட்டும், இந்த மூன்று மதத்தாருக்கும் ஒரு தகப்பன் யார் என்றால் அது ஆபிரகாம் அப்படின்றது மூன்று மதத்தாரும் நம்புறாங்க. அது மட்டுமல்ல, இந்த மூன்று மதத்துக்கு ஒரு புனித நூல் பார்த்தீங்கன்னா மூன்று வெவ்வேறு புனித நூலாக காணப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் ஜனத்தில் வாழும் யூத ஜனங்களோட புனித நூல் பார்த்தீங்கன்னா டோரா, அவங்களுக்கு அது பரிசுத்த பைபிளாக காணப்படுகிறது. இன்னும் கிறிஸ்தவர்களுக்கு நீங்க எடுத்துக்கொண்டா அவங்களுக்கு பைபிள் புனித நூலாக காணப்பட்டிருக்கிறது. இஸ்லாம் மதத்தாருக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு குரான் ஒரு புனித நூலாக காணப்படுகிறது. இந்த மூன்று மதத்தாரும் வணங்குகின்ற தேவன் ஒரே தேவன் தான். அந்த தேவனோட பேரைத்தான் வெவ்வேறு மொழியில அவங்க ஒவ்வொரு நாளும் தொழுது கொள்கிறார். ஸோ யூத ஜனங்களை நீங்க கேட்டீங்கன்னா யோசுவா அப்படின்னு சொல்வார்கள். கிறிஸ்தவர்களை கேட்டீங்கன்னா யோகோவா அப்படின்னு சொல்றீங்க. இஸ்லாம் நண்பர்களை கேட்டீங்கன்னா அல்லாஹ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மூன்று மதத்தார் வணங்குகின்ற தேவன் ஒரே தேவன். அந்த தேவன் இந்த மூன்று புனித நூலில் கொடுக்கப்பட்ட கொள்கைகள் என்னவென்றால் ஒரே தேவன். ஸோ உங்களுக்கு வழி நடத்த நிறைய தீர்க்கதரிசிகள் இந்த உலகத்தில் வருவார்கள். ஒரே தேவன், ஒரே குலம். ஸோ அந்த தேவன் அல்லாமல் உங்களுக்கு வேறொரு தேவன் கொடுக்கப்படவில்லை. ஸோ ஏஞ்சல்ஸ் ஆகட்டும். ஆனால் இந்த மூன்று மதத்தின் சொல்கின்ற ஒரே விஷயம் என்னவென்றால் தீமையான வழிகளை விட்டு நன்மையான வழியில செல்லுங்கள். அதுவே யெகோவா தேவனை நம்ம எல்லாரும் நேசிக்கின்ற பிள்ளைகளுக்கு செய்கிற ஒரு பெரிய விஷயமாக காணுகின்றது. இதை குறித்து நான் ஒரு வீடியோவை பதிவிட்டிருக்கிறேன். ஸோ அந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் என்னோட சேனலில் இருக்குது. ஸோ போய் பார்த்து என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ பிரைஸ் தி லார்ட்.